எல்லாம் காலையிலேயே கிடைக்குமா? இட்லி வந்து 10 ரூபா, முறுக்கு வந்து 5 ரூபா, சமோசா வந்து 10 ரூபா. 55 வருஷமா இந்த கடை இருக்குங்களா? ரியல் இதுதான் குஷ்பு இட்லி. நான் சொல்றேன் இதுதான் குஷ்பு இட்லி. சாலா சாப்பிட்டு நம்ம படையப்பா படத்துல சொல்லியிருக்காங்கல்ல, எவ்வளோ போங்க போங்க நீங்கள் போங்க. அந்த இட்லி வாஸ் ஸோ ப்ளஃபி சாஃப்டி. எதுவும் டவுட் இல்லாத நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்க இட்லி சைஸ் எவ்வளோ பெருசு, நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க ஆப்படி முட்டுதான் இல்லையா நீ பார்த்துருக்க டைமோ. ஆடா பாவம், நல்லதுக்கே காலம் இல்லைங்க. எப்படி இருக்கு சொல்லு, நீ இது எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம. ஆந்திர பிரதேஷில் க்ளே பாட் இட்லி சாப்பிட்ருக்கீங்களா? கடை பேர் ஆக்சுவலி இல்லை, கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் கடை பேர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துடலாம். புதுசாக கட்டியிருக்காங்க போல் வீடு. முக்கியமாக வந்ததே அந்த க்ளே பாட் இட்லிக்காக தாங்க வந்திருக்கோம். இது என்ன ஏரியாம்மா இது? சாலி தெரு, ஆந்திர பிரதேஷில் சாலி தெரு குப்பம்மா இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். அவங்களது வந்து வீட்லேயே அவங்க வந்து இட்லி ஷாப் வச்சுருக்காங்க. நாட் ஒன்லி இட்லி, சோமாஸ், சமோசா, ஸ்வீட் சமோசா, அப்புறம் வேறு என்னம்மா சொன்னீங்க? முறுக்கு எல்லாம் காலையிலேயே கிடைக்குமா? எல்லாமே காலையிலேயே கிடைக்குங்களாம். வாங்க உள்ளே போய் நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லி ஃபுட்டுங்க. உட்காந்து சாப்பிட்லாம், நீங்கள் வாங்கிட்டும் பார்சலும் வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அம்மா உங்கள் பேர்? சாவித்திரி. சாவித்ரிங்களா? ஓகே. இது என்ன கடைமா? என்னென்ன ஃபுட்டு இருக்குது உங்ககிட்ட? இதுதான் இட்லி, தோசை, பூரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். முறுக்கு, வாட்டை வடை எல்லாமே இருக்கும். மார்னிங் மட்டும்தானா? சாயந்தரம் இருக்கும், சாயங்காலமும் இருக்கும். என்ன விலை உங்களுக்கு இட்லி எல்லாம்? அதான் விலை ரேட். விலை இட்லி வந்து 10 ரூபா, முறுக்கு வந்து 5 ரூபா, சமோசா வந்து 10 ரூபா. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 7 மணிக்கு இன்னும் இருக்கும், 11 மணி இருக்கும். கரெக்டாக சொல்லுங்கள். சால் தெரு, கோமிட்டி பஜார் ஸ்ட்ரீட், ஆந்திர பிரதேஷ். இதான் லேண்ட்மார்க் இருக்கா பக்கத்தில்? BMR ஹேண்ட்லூம்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா? ஓகே. எனக்கு வந்து ஒரு செட் இட்லி கொடுங்க. சோமாஸ் ரெடியாக இருக்கா? போடணுங்களா? போட போகிறீங்களா? சரி ஓகே. இது க்ளே பாட் இட்லி தானே உங்களுது? க்ளே பாட்டா? மண்ணில் சரௌண்டிங்ஸில் நிறைய இடத்துல வந்து அந்த க்ளே பாட் இட்லி தான் இங்கே இருக்குது. ரொம்ப யூனிக்காக அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக இருக்கிறதா இது? அந்த காலத்துலேருந்து இருக்கிறதா? 55 வருஷம் இருக்குது. 55 வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? 55 வருஷமா இந்த கடை இருக்குங்களா? தோசை ஊற்றலாம். இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? இது அப்படியே இருக்குமா இல்ல வாஷ் பண்ணாலே போதுமா உங்களுக்கு? இந்த வாஷ் பண்ணா போதுமா? அந்த இதெல்லாம் இது பிடிக்கிற ஃபங்கஸ்லாம் பிடிக்காது. துணி போட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சிடுங்க. இது கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்களா? இங்க வந்து சாப்பிடணும்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு வருவாங்களே, உங்க நம்பர் 9985953009. ஓகே. டைமிங் சொல்லுங்க. காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? 7:30 மணி இருக்கும், 11 மணி வரைக்கும் இருக்கும். 11 மணி இருக்கும். அவ்வளவுதான். மார்னிங் மட்டும்? மார்னிங். சாயந்தரம் இருக்கும் 6 மணி இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இதே ஐட்டம் தான்? இதே ஐட்டம் தான். ஓகே. பலகாரமும் நீங்க வந்து சுட்டு விக்கிறீங்க? அதிரசம், முறுக்கு, தட்டை எல்லாமே சுட்டு விக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஆர்டர் பேஸ்ல பண்றீங்களா? ஆர்டர் கூட கொடுக்கும். இட்லி தான் இங்கே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ நான் ஒரு செட்டு இட்லி அண்ட் வடை வாங்கி சாப்பிட போகிறேன். சோமாஸ் இப்போ தான் பொரிக்க போகிறதா சொன்னாங்க. அதுக்கு சைட் டிஷ் என்னென்னம்மா? இது சாம்பார், தேங்காய் சட்னி, கடலக்காய் சட்னி, இது வந்து கார சட்னி, தக்காளி போட்டதா? தக்காளி போட்டது. ஓகே. ஆந்திராவில் ஃபுல்லாக உங்களுக்கு கடலக்காய் சட்னி தான். நம்ம திருப்பதி போனால் கூட மேல் திருப்பதியில் கூட உங்களுக்கு இந்த சட்னி தான் கொடுப்பாங்க. வடை பாருங்கள், மசால் வடையும் இருக்குது, உளுந்த வடையும் இருக்குது. இப்போ தான் நிறைய பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கடையை, அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். எல்லோரும் இப்போ தான் வராங்க போல் சாப்பிட. எனக்கு ஒரு பிளேட் இட்லி வேகணுங்களா? வீடுங்க. வீடை வந்து அவங்க வந்து 50 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அம்மா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வீடை வந்து புதுப்பிச்சு வீடை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கேயே வந்து ஃப்ரண்ட்டில் ஹால்லேயே வந்து அவங்க எல்லாமே செய்கிறாங்க. ரஷ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது.
నా పేరు దుర్గా వరలక్ష్మి. మేము తిరుపతి నుంచి వచ్చాము. ఇక్కడ ఇడ్లీ చాలా బాగుంటుందని చాలా మంది చెప్పారు. ఇక్కడ స్పెషల్ ఏంటంటే మట్టి పాత్రలో కుండలో పెట్టి ఉడికిస్తారు. చాలా సాఫ్ట్ పఫీగా ఉంటుంది, చాలా టేస్ట్గా. Hello, my name is Jaya Ruprita. Here, this is my first time visiting here. It was so good. The idli was made by pot bowls. And the idli was so fluffy, softy. Must try place, guys. வணக்கம், நான் ஸ்ரீலதா ஃப்ரம் திருப்பதி. நான் பேசுறது இங்கே இட்லி ரொம்ப நல்லா இருக்குது, வெரி சாஃப்டாக, ஹைஜீனிக்காக இருக்குது, க்ளீனாக இருக்குது. எதுவும் டவுட் இல்லாத நம்ம சாப்பிடலாம். இட்ஸ் வெரி நைஸ். எவ்வளோ பெரிய இட்லி, எல்லாமே சட்னி, அந்த சாம்பார் எல்லாமே சைடில் ஊற்றி கொடுத்துருங்க. தேங்க்யூ. வெளியே வந்துடுறேன், ரஷ்ஷு பயங்கரமாக ஆயிடுச்சு உள்ள, மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகும். இங்கே பாருங்கள் இட்லி சைஸை, அம்மா செம்ம சாஃப்ட் இட்லி. எவ்வளோ, போங்க போங்க நீங்கள் போங்க, எவ்வளோ சாஃப்ட் பாருங்க. ஒரு இட்லி சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடும் போல், அவ்வளோ பெரிய இட்லி. ஒரு இட்லி 10 ரூபாங்க. ஒரு இட்லி 10 ரூபா சொன்னாங்களா, ஒரு பிளேட் ஒரு இட்லி 10 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். எவ்வளோ பெருசு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க. படி சூப்பருங்க. இட்லி, தோசை, அப்புறம் வந்து பலகாரம்லாம் விற்கிறாங்க. அதிரசம், முறுக்கு, தட்டை எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆர்டர் பேஸ்லேயும் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுனாலும் நீங்கள் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம். இங்கே மோஸ்ட்லி ஆந்திர பிரதேஷில் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடலக்காயில் வந்து சட்னி அரைப்பாங்க. தேங்காய் போட மாட்டாங்க, உடச்ச கடலெல்லாம் போட மாட்டாங்க, கடலக்காயில் தான் சட்னி அரைப்பாங்க. நம்ம திருப்பதியில் போனோம்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டு. இட்லி வெறும் இட்லியே சாப்பிட்லாம் போலங்க, மார்வலஸ். இட்லி வந்து சான்ஸே கிடையாதுங்க, என்ன சாஃப்ட் இட்லி. இறங்கி உள்ளே போகுது. வடை, மசால் வடையும் வச்சுருக்காங்க, உளுந்த வடையும் வச்சுருக்காங்க. நான் மசால் வடை தான் கேட்டேன். மசால் வடை குட்டி குட்டியாக இருக்குது. பரவாயில்ல. மசால் வடை எவ்வளோ சொன்னாங்க? மசால் வடை நான் கேட்கவே இல்லைங்க. ரேட்டு கேட்குற மசால் வடை. சோமாசும் சொல்லியிருக்கேன், பொரிச்சிட்ருக்காங்க. இப்போ தான் எண்ணெய் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, அதனால் ஒரு மாடு ஒன்று அவங்க நிற்கிது பாருங்கள், ஒரு மாடு. நான் உள்ளே வந்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. அது வந்துச்சு கடன்ட்டு. ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டு இருந்தது, நீங்கள் பார்க்கலையா? ஆமாம், ரெட்டு கலர் ஆகாதுல்ல ஒரு சில மாடுங்களுக்கு. நம்ம படையப்பா படத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, ஆமாம் படையப்பா படத்தில் சொன்னது தான், மாடுங்களுக்கு ரெட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. மாடுங்களுக்கு ரெட் ஆகாது வந்து, அது வந்து முட்டு தான் இல்லையா நீ பார்த்துருக்கணும் டெமோ. இவ்வளோ ஒரு ஆசை, என்னது ஏதோ ஒரு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு முகத்துக்கு இவ்வளோ ஆசை. ஆடா பாவம், நல்லதுக்கே காலம் இல்லைங்க. எப்படிங்க நான் சாப்பிட போகிறேன் இவ்வளோ இட்லியும்? ஆமாம், சட்னி நல்லா இருக்கு, கடலக்காய் சட்னி. இங்கெல்லாம் வந்து தேங்காய் சட்னி கிடைக்காது. அந்த ஒரு காரமாக ஒரு சட்னி போட்டாங்க, அது வந்து மிக்சிங் ஆகிடுச்சிங்க. அது வந்து கடலக்காய் சட்னியோட மிக்சிங் ஆகிடுச்சு. கார சட்னி நல்லா, அந்த காஞ்ச மிளகா இங்கே பயங்கர உரப்பு போல், ஆந்திராவோட மிளகா போல் உரப்பு பயங்கரமாக இருக்கும் போல், அப்படியே காரமாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏறுது, அப்படியே காதுக்கு ஏறுது அப்படியே. சாம்பார் நல்லாயிருக்கும் போல். சாம்பார் எப்படிங்க இருக்கும்? உள்ளே செம்ம ரஷ் ஆகிடுச்சு, உள்ளே போய் தான் வாங்கினோம். சாம்பார் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ஊரோட டேஸ்ட்டில் நல்லா தக்காளி நிறையா போட்டிருக்காங்க சாம்பாரில், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இட்லிக்காகவே வரலாம். இவ்வளோ பெரிய இட்லி சாப்பிட்றதுக்காகவே வரலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. காரில் பசங்களுக்கு ஊட்டி விட்டு வந்துடுவேன். எவ்வளோ பெரிய இட்லி பார், ஸ்பாஞ்சியாக இருக்குடி, ஃப்ளஃபியா. எப்படி இருக்கு? எப்படி கணக்கு? செம்ம டேஸ்ட்டு. உள்ள என்ன ஆட் பண்ணாங்க எனக்கு தெரியணும். உள்ளனா புரியல. இட்லி ரொம்ப சாஃப்ட் இல்லை? செம்ம. எனக்கு
எப்படி இருக்கு எனக்கு ஒரு சொல்லு, இட்லி மட்டும் நீ இது எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம. செம்மனா? என்ன சொல்றது, அந்த சட்னிக்கும் இதுக்கும் ஸ்பாஞ்சியா இருக்கா? இதுதான் ரியல் குஷ்பு இட்லி. இதுதான் குஷ்பு இட்லி. நான் சொல்றேன் இதுதான் குஷ்பு இட்லி. ஒன்று வாங்குறியா? இதை சாப்பிடு. எனக்கு அங்கே சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா பசங்க வண்டியில் இருக்குது, எனக்கு வந்து மனசே இல்லை எனக்கு அதுங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போய் இன்னொரு 2 இட்லி வச்சுன்னு சாப்பிட போகிறேன். சில குட்டி உனக்கு போதுமா? வடை பட்டுக்குட்டிக்கு இட்லி செம்ம. சூப்பராக இருக்குங்க. நான் இன்னும் 2 இட்லி போய் வாங்கி சாப்பிட போகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய்.